ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்துட்டு திருவிழா, அதாவது கிறிஸ்டின் பண்டிகை. இன்றைக்கி தான் வந்துட்டு மாதாமையும் ஏசப்பாவையும் ஊர்வலம் கொண்டு வருவாங்க. மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு 12:30 இருக்கும். அது இன்னும் ஊர்வலம் வர்றதுக்கு இங்கே வர 2 மணிக்கு மேலே ஆயிரும். ஊர்வலம் சுற்றி முடிக்க காலையில் விடிஞ்சிரும். பார்த்திங்கன்னா லைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஊர்வலம் வரும்போது சாமியை காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டி ஜுஜி தூங்கிட்டான். அதனால தான் இப்போ வந்து ரிலாக்ஸாக நின்று வீடியோவே எடுக்க முடியுது. மற்ற எந்த வீடியோவும் அந்தளவுக்கு எடுத்துருக்க முடியாது. ஏன்னா சுஜித் இருக்கிறனால சரியாக எடுக்க முடியாது. பாருங்க, நைட்டு 12:30 மணி நேரம். சாமி ஊர்வலம் கொண்டு வந்துட்டு போயிட்டாங்க. கொட்டு சவுண்ட்லாம் கேட்குதா? அந்த இங்கே தான் க்ரௌடாக இருக்குங்க. பாருங்க, இருக்கா கூட்டமா. என்ன அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து பக்கத்தில் இருக்க 2 ஊரெலாம் சுற்றி வர காலையில் 6 மணிக்கிட்ட ஆயிரும். நைட்டு ஃபுல்லாக எல்லாருமே வந்துட்டு முழிச்சு தான் இருப்பாங்க. அந்த சாமி பின்னாடியே போயிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சுஜித் வந்து தூங்கிட்டான். இல்லைன்னா அவன் எந்திரிச்சிருந்தான்னா அவனை சமாளிக்கிறதே உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன். காலிலேருந்து வீடியோ எடுக்கவே நேரம் இல்லை, ஒரே வேலையாகவே இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்து கண்டினியூவாக வீடியோ கண்டிப்பாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிவகாசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ நானே ஒரே ஆள் எடுக்கணும்னு எடுக்க முடியல. அதனால தான் சரியாகவே எந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. சொந்த ஊர் எனக்கு பார்த்திங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிவகாசி தான். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட இங்கிட்ட ஒரு கிராமத்தில் தான் எங்கள் அம்மா அப்பா வீடு கட்டி இங்கே வந்துட்டாங்க. ஆனால் நான் இப்போ இருக்கிறது நான் சிவகாசியில் தான் இருக்கேன். இப்போ நம்ம வந்து எங்கள் அம்மாவோட ஊருக்கு திருவிழாக்காக வந்திருக்கோம். வந்து கொண்டாடி செஞ்சுட்டு, அதுவும் எனக்கு ப்ரெக்னென்சி டைம், அதாவது 9 மந்த் ஆச்சா. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு டெலிவரி ஆயிரும். அதனால் இங்கேயே நம்ம இருக்க போகிறோம். இருந்து பேபிலாம் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம சிவகாசிக்கு போக போகிறோம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். சுஜிக்கு நமக்கு என்ஜாய்மெண்ட்டோ இல்லையோ, சுஜித்துக்கு தான் என்ஜாய்மெண்ட்டு. அவன் நல்லா இங்கே விளாட்றதுக்கு செய்கிறதுக்கு அவனுக்கு தான் இங்கே ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்களா, கூட்டம் தெரியுதா உங்களுக்கு? வந்து ஜூம் பண்ணி என்னால் காட்ட முடியல, இல்லைன்னா காட்டிடுவேன். என்ஜாய்மெண்ட். அதனால் காலையில் ஏன்னா நீங்கள் நினச்சக்கூடாது சிவகாசியில் தான் தெரியலான்னு. சிவகாசியில் பங்குனி பொங்கல் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சித்திரை பொங்கல் தான் நடக்கும். இங்கே பங்குனி மாதம் தான் நம்ம பங்குனி பொங்கல் முடிஞ்சதுமே இந்த ஊர்லேயும் திருவிழா வந்துடும். அது பக்கத்து ஊரில் போன வாரம் முடிஞ்சு, இந்த வாரம் இங்கே. நாளைக்கு தான் ஏதாவது நிகழ்ச்சி போடுவாங்க, பாட்டு கச்சேரி இல்லை டான்ஸு, இந்த வில்லு பாட்டு இந்த மாதிரி ஏதாவது. ஆனால் நாளைக்கு நடக்குமா என்னன்னு தெரியல. நாளைக்கு ஒரு வேளை நடந்தால் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நானே பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் தூக்கமே வரல. ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் போயிட்டு வந்துட்டாங்க. போன வருஷம்லாம் நேரம் நல்லா கிராண்டாக இருந்துச்சு. நேரம்லாம் ஃபுல்லாக வெடிச்சிட்டே இருந்துச்சு. இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொஞ்சம் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் அங்கே சர்ச்சு சைடே போனால் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ, அதை ஒரு வீடியோவை தனியாக போடுறேன். இந்த இப்போ தான் போயிட்டுருக்கு பாருங்க. லைட்டிங் ஃபுல்லாக லைட்டிங் அதை சுற்றி வச்சுருக்காங்களா, அதனால் கிளார் அடிக்குது, தெரியல சரியா வீடியோ. அதனால தான் நான் வீடியோ எடுக்கும் போதும் தெரியல. அதனால தான் நான் பாதியில் வந்துட்டு கட் பண்ணிட்டேன்.
தெரியலையே எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.